ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன் மனதுக்குள் இருக்கும் எண்ணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். இவ்வளவு போராடுகிறோமே, நம்முடைய எதிரியும் இவ்வளவு வலுவாக இருக்கிறான். நாம் எப்படி அனைவரிடம் இருந்து ஜெயிப்போம்? தெய்வம் நம்மோடு இருக்கிறதா என்பதை தெரியவில்லை. தெய்வம் எப்பொழுது நல்லவர்கள் பக்கத்தில் இருந்திருக்கிறது. என்னுடைய எதிரிதான் ஜெயித்து கொண்டு இருக்கிறான். நான் தோல்விகளை தான் சந்தித்துக் கொண்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேனா? என்னுடைய வாழ்க்கையில் நான் அடுத்தடுத்த கட்டத்தை பார்ப்பேனா? பல விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உதவவில்லை என்று நீ நினைக்கிறாய். ஆனால் எல்லா காலத்திலேயும் உனக்கு நான் உதவி இருக்கிறேன் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். நிறைய காலங்களும் நேரங்களையும் உனக்காக நான் ஒதுக்கி வைத்து உனக்கு செய்ய வேண்டிய அத்தனை விதமான கடமைகளையும் செய்து வைத்திருக்கிறேன். இனிமேலும் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் செய்வேன். உன் எதிரி உன்னை அழிக்க பார்க்கிறான், ஆனால் அவனை நான் ஜெயிக்க வைக்கிறேன். உன்னுடைய எதிரி ஒவ்வொரு பொழுதிலேயும் உன்னை கஷ்டப்படுத்துகிறான், ஆனால் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறேன். இது உன்னுடைய மிக பெரிய ஒரு கேள்வி. தங்க பிள்ளையே, உன்னுடைய கேள்விகளுக்கு பதில் கூறவே வந்துவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் பல வேளைகளில் நீ என்னை நினைத்து ஆச்சரியப்பட்டுள்ளாய். எப்படி சாயி, நான் நினைக்கும் நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் என் முன் வந்து நிற்கிறாய் என்று. அதுவே உதவி செய்யாத பொழுது சாயா எனக்கு உதவி செய்யவே இல்லை என்ற ஒரு பேச்சு. சாய் உனக்கு உதவி செய்யவில்லை என்பதை கோபத்தில் தான் கூறுவாயே தவிர மற்ற நேரத்தில் எல்லாம் கூற மாட்டாய். காரணம், உனக்கு நான் அத்தனை விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். அதனால் உன்னால் எப்பொழுதும் என்னை எந்த விதமான விஷயமும் சொல்ல முடியாது. அதற்கு மனசாட்சி இடத்தையும் கொடுக்காது. கோபத்தில் என் பிள்ளை என்னை பேசினார், என்னுடைய பிள்ளைக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை என்பது ஆகிவிடுமா என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளை எப்பொழுதும் எனக்கு பிள்ளைதான். எனக்கு கோபத்தில் எனக்கும் தான் கோபம் வரும். ஆனால் தெய்வமாகிட்டேன், நான் நிதானமாக இருப்பேன். எனக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியும். அதனால் நான் சற்று பொறுமையாக இருப்பேன். ஆனால் நீ பாவம், உனக்கு ஒன்றும் தெரியாது. அதனால்தான் இவ்வளவு கோபங்கள். ஆனால் கோபப்படாதே, நீ அமைதியாக இரு. செய்ய வேண்டிய காரியங்கள் அத்தனையும் சிறப்பாக நான் செய்து தருகிறேன். யோசிக்க முடியாத நிறைய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டது. இதற்கு பிறகும் சரி, அதே போலவே நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொன்றும் அமையும் என்பதை நினைக்காமல், ஏதேதோ போட்டு குழப்பியும் கொள்ளாமல், நீ நலமாகத்தான் இருப்பாய், நீ வளமாகத்தான் இருப்பாய் என்று நீ நம்புகிறாய் அல்லவா? உன்னை நலமாகவும் வளமாகவும் தான் இந்த சாய் வைப்பேன் என்று நம்புகிறாய் அல்லவா? அந்த நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் விட்டு விடாதே. உன்னுடைய தேவைகளுக்கு நான் கண்டிப்பாக உதவுவேன். உன்னுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே உனக்கு கிடைக்கும். நீயும் சரி, உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி, நீயும் சரி, உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி, என்னதான் பயந்தாலும் நடக்கப் போவது மட்டுமே தான் நடக்கும். அதனால்தான் நான் அடிக்கடி ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் காதுக்கு போட்டுக்கொண்டே இருப்பேன். எதையும் நினைத்து பயப்படாதீர்கள். எதை நான் நிர்ணயித்து உள்ளேனோ, எது உன்னுடைய வாழ்க்கையில் நலமாக நடக்கும், வளமாக நடக்கும், எது யோகமாக நடக்கும் என்று நான் திட்டம் போட்டு வைத்திருக்கிறேனோ அது நடக்கும். நீ நினைப்பது போல நிறைய துரோகிகள் தான் உன்னை சுற்றி இருக்கிறார்கள். அந்த துரோகிகளை எல்லாம் நிச்சயமாக உன்னால் சமாளிக்க முடியும்.
என்னால் சமாளிக்கவே முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் நான் கஷ்டப்படுகிறேன். நான் எதை நல்லது, எந்த விஷயம் எனக்கு நன்றாக இருக்கும் என்று நினைத்து யாரிடமெல்லாம் பழகுகிறேனோ, அவர்கள் எல்லாரும் தான் எனக்கு கடைசி நேரத்தில் மிகப்பெரிய ஒரு வேலையையே செய்கிறார்கள். நான் கெட்டவர்கள் என்று ஒதுங்கும் நபர்கள் கூட என்னை எப்பொழுதுமே நல்லபடியாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் யார் நல்லவர்கள், யார் எல்லா விஷயத்திலேயும் சிறப்பாக செய்வார்கள், சிறப்பாக ஒவ்வொன்றையும் நமக்காக நடத்தி கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேனோ, அவர்கள்தான் எனக்கு தீய விஷயத்தையே செய்கிறார்கள் என்று நீ நினைக்கிறாய். சரிதான், நீ நினைப்பதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ யோசித்து வைத்திருப்பதும் சரிதான். நீ என்ன நினைத்தாலும், என்னதான் வாழ்க்கையை போட்டு குழப்பினாலும், நீ யோசிப்பது சரிதான். நல்லவர்கள் என்று நினைத்தாய், கடைசியில் உன்னை ஏமாற்றினார்கள். நல்லவர்கள் என்று நீ நினைத்து யாரிடம் எல்லாம் பேசினாயோ, கடைசியில் அவர்கள்தான் உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்தார்கள். இவர்கள் கெட்டவர்கள், இவர்களிடம் பேசக்கூடாது, இவர்களிடம் சற்று விலகி இருக்க வேண்டும் என்று நீ யாரிடம் எல்லாம் ஒதுங்கி 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 நின்றாயோ, அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதையே செய்தார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் உனக்கு ஒரு விஷயமே தோன்றுகிறது. என்ன தெரியுமா? எல்லாமும் நாம் நினைத்தது போல அல்ல. எல்லாமும் சற்று மாற்றமாகத்தான் இருக்கிறது. நான் எல்லாரையும் நம்பினேன். கடைசியில் எல்லோரும் என்னை ஏமாற்றினார்கள். நான் பல பேருக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நான் யாருக்கும் முன்னுதாரணமாக இல்லை. எல்லாரும் என்னை போட்டு ஏசத் துவங்கினார்கள். என்னை வந்து ஏன் எல்லோரும் இவளை திட்டுகிறீர்கள் என்று கேட்கக்கூட ஆள் இல்லை. அதனால் நான் இப்பொழுது அனைவரையும் புரிந்து கொண்டேன் என்று நீ என்னிடம் கூறுகிறாய். புரிந்து கொண்ட வரைக்கும் எல்லாமும் சரிதான். நீ என்ன புரிந்து கொண்டாயோ உன் வாழ்க்கையில் எல்லாமும் எனக்கு புரிகிறது. நீ இதுவரைக்கும் எதையுமே புரியாமல் இருந்தாய். இப்பொழுது அத்தனையையும் புரிந்து கொண்டாய் அல்லவா? அத்தனை விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொண்டாய் அல்லவா? யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய நினைக்கிறார்கள், உன் வாழ்க்கையை பத்திரமாக பார்த்து கொள்ள ஆசைப்படுவது யார் என்ற அத்தனையும் தெரிந்து கொண்டாய்தானே? இதற்கு பிறகும் சரி, யாரையும் நம்பாதே. உன்னை நம்பு, உன் தெய்வத்தை நம்பு. எல்லார் மீதும் கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைத்து உன்னை நீயே குறைவாகவும், உன்னை நீயே மிகப்பெரிய ஒரு பாரமாகவும், நீயே நம் வாழ்க்கை முடிந்துவிட்டதோ என்றதும் மனதில் வைத்துக் கொள்ளவே வேண்டாம். உன்னுடைய சந்தோஷங்களும் யோகங்களும் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு உன்னுடைய வாழ்க்கையில் உன் சந்தோஷங்களும் யோகங்களும் நடக்கும் என்பது எனக்கு தெரியும். அதனால் இதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும், இப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும் என்று நீயாக திட்டத்தை போட்டு, நீயாக ஒவ்வொன்றையும் போட்டு குழப்பி உன்னுடைய வாழ்க்கையை ஒரு பயத்தின் நிலைமைக்கு நீயே ஆக்கிக் கொள்ளாதே. உன்னுடைய சந்தோஷமான காலங்கள் வரும். சொல்லப்போனால் வந்துவிட்டது. அது இன்னும் உனக்கு தெரியவில்லை. அவ்வளவுதானே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு நல்லதாக நடக்காது. எல்லாமும் உனக்கு பயங்கரமாக கெட்ட விஷயமாகத்தான் நடக்கும். எல்லாமும் உனக்கு கவலையாகத்தான் நடக்கும். எல்லாமும் உனக்கு பாரமாகத்தான் நடக்கும் என்று நினைக்காமல், எல்லாம் எனக்கு என் தெய்வம் சந்தோஷமாக செய்து கொடுக்கும், எல்லாமும் என் தெய்வம் எனக்கு அற்புதமாக நடத்தி கொடுக்கும் என்பதை நம்புங்கள். நீங்கள் நம்பி எடுக்கும் முடிவால் உங்களுடைய வாழ்க்கை மட்டும் அல்ல, உங்களுடைய குடும்பம் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். கூடவே இருப்பேன்.
ஓம் சாய்ராம்.